போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் கோரிக்கைகளை ஏற்று 9ஆம் தேதி முதல் நடைபெறவுள்ள வேலை நிறுத்தத்தை தவிர்க்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். போக்குவரத்து கழகங்களுடன் நேற்று நடத்திய முத்தரப்பு பேச்சு தோல்வியடைந்த நிலையில் வரும் 9ஆம் தேதி முதல் வேலை நிறுத்தம் மேற்கொள்ளப் போவதாக தொழிற்சங்கங்கள் அறிவித்திருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பொங்கல் திருநாளுக்கு சிறப்பு பேருந்துகளை இயக்குவது உள்ளிட்ட ஏராளமான முதன்மை பணிகள் இருக்கும் நிலையில் பொங்கல் திருநாளுக்கு 6 நாட்கள் முன்பாக போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தினால் கடுமையான பாதிப்புகள் ஏற்படும் என அன்புமணி தெரிவித்துள்ளார். போக்குவரத்து தொழிலாளர்கள் முன்வைத்துள்ள கோரிக்கைகள் மிகவும் நியாயமானவை. அவை பல ஆண்டுகளாக அவர்களால் வலியுறுத்தப்பட்டு வருபவைதான். அது தொடர்பாக போக்குவரத்து தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் பேச்சு நடத்தி கோரிக்கைகளை இயன்ற வகையில் நிறைவேற்ற வேண்டியது அரசின் கடமை. அந்த கடமையை நிறைவேற்ற அரசு தவறிவிட்டதன் விளைவாகவே வேலைநிறுத்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சென்னையில் நடைபெற்ற 2ஆம் கட்ட பேச்சுகள் தோல்வியடைந்துவிட்ட நிலையில் 3ஆம் கட்ட பேச்சுக்களை அடுத்த ஓரிரு நாட்களில் அரசு நடத்த வேண்டும். அந்த பேச்சுக்களில் போக்குவரத்து கழகங்களின் சார்பில் போக்குவரத்து அமைச்சரே பங்கேற்க வேண்டும். தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி அவர்களின் வேலைநிறுத்த போராட்டத்தை தவிர்க்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.